வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு ஒரு சுவையாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ஒரு சில மரக்கறியை கொண்டு ஒரு ரொட்டி செய்ய போகிறேன். எனக்கு தெரிஞ்ச விதமாக நல்லா இருக்கும். இந்த ரொட்டியை நாங்கள் ஒரு பிளேன்டி கூடயே சாப்பிடலாம், கறியே தேவையில்லை. வாங்க இந்த ரொட்டி எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். பஞ்சு போல் ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். சுத்தமாக கழுவி வெட்டி எடுத்திருக்கிறேன். வெங்காயம், கிரீன் ஒனியன், கேரட், பச்சை மிளகாய், தேங்காய்பால், முட்டை ஒன்று, தேங்காய், மா 300 கிராம் எடுத்திருக்கிறேன். அதோடு நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விடுவோம். கலந்துட்டு அதோட கொஞ்சம் சின்ன சீரகமும் போடுவோம். அப்படியே வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான இதெல்லாம் வெட்டி வச்சுருக்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைய வேணும். நல்லா பிசைய வேணும். அதுக்கு பிறகு ஒரு முட்டை சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு நல்லா நாங்கள் பிசைய வேணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் தண்ணியும் சேர்க்க இல்லை, தேங்காய் பூவும் சேர்க்க இல்லை. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ தேங்காய் பால் விட்டு நல்லா நாங்கள் பிணைஞ்சி ரொட்டிக்கு மா பிசைஞ்சு எப்படி உருண்டையாக எடுப்போமோ அதை மாதிரி நல்லா பிசைஞ்சு உருண்டையாக எடுக்க வேணும். பாருங்கள், இப்படி பிசைஞ்சு எடுத்துருக்குறேன். ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்காய் பாலும் சேர்த்துருக்கு, நல்ல சுவையாக இருக்கும். முட்டை சேர்த்துருக்கேன் தானே, அதனால் ரொட்டியும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இதை ஒரு உருண்டையாக பிடிச்சி போல்ஸாக ஒரு ஏனத்தில் நாங்கள் வச்சுக்கொள்வோம். அப்போ தான் சுடுறதுக்கு லேசாக இருக்கும், இலகுவாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் நான் போல்ஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ரொட்டியை சுட்டெடுப்போம். ஓரளவான சின்ன ரொட்டி தான் செய்திருக்கிறேன். ரொட்டி இலங்கையின் ஒரு ஃபேவரட்டான ஒரு உணவு தான். எல்லாருக்குமே ஒரு பிடித்த உணவு தான் ரொட்டி. பாருங்கள், இப்போ நாங்கள் இப்படியே எல்லா ரொட்டியையும் சுட்டு எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், ரொட்டி சுட்டு எடுத்தாச்சு. இதில் வெங்காயம், அந்த மரக்கறி எல்லாம் சேர்த்துருக்கப்படியே கடித்து சாப்பிடக்குள்ள ஒரு நல்ல சுவையாக இருக்கும். கறியே தேவையில்லை, சும்மாவே சாப்பிடலாம். பார்க்கவும் நல்லா இருக்குது. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.